தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/12/2016 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இரவு 2:30 வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள். அவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல கருத்து, சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கன்னியா லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். எத்தனையோ பேர் எல்லா லக்னத்திலையும் பிறக்கிறது வழக்கம். அதில் கன்னியா லக்னத்தில் பிறந்தால் அவர்களுக்கு கன்னியால் கவலைன்னு போட்டிருப்பேன். அந்த வாழ்க்கையில் மனைவி அமைகிறதுல கவலை இருக்கலாம், சகோதரிகளாலே தொல்லைகள் வரலாம், உடன் இருக்கக்கூடியவர்களாலே சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாகலாமா. அப்படிப்பட்ட அந்த கன்னியா லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் வசீகர தோற்றம் உங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும். உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே உங்களோடு பேச வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மக்களுக்கு வருமா. இந்த கன்னி லக்னத்திலே பிறந்திருப்பவர்களுக்கு எல்லோரிடமும் எளிதிலே பழகிவிடுகிற தன்மை உங்களுக்கு உண்டு. அது மட்டும் அல்லாமல் உங்களிடம் யாராவது ஒரு புது தகவலை சொன்னால் நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொள்ளாமல் அதை உடனடியாக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு உண்டு. இந்த கன்னியா லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடம் என்ன? குரு. 7ஆம் இடத்திற்கு அதிபதி குரு. அப்படி குருவாக விளங்குவதால் இவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும். ஆனால் அந்த திருமண வாழ்க்கை அமைய யோனி பொருத்தம், கண பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம் இவையெல்லாம் அவசியம் தேவை. சரி, கன்னியா லக்னத்துக்கு திருமண தடைகள் அதிகம் ஏற்படலாம். அப்படி அதிகம் ஏற்பட்டால் என்ன வழிபாடு மேற்கொள்ள வேண்டும்? வியாழன் 7ஆம் இடத்திற்கு அதிபதி, ராசிநாதன் புதன். எனவே வியாழக்கிழமை புதன் ஓரையில் அல்லது புதன்கிழமை வியாழன் ஓரையிலே சிறப்பு பரிகாரங்களை எல்லாம் அவர்கள் மேற்கொள்ளலாம். நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் பார்த்து இந்த யோகபலம் பெற்ற நாளிலே அவர்கள் வழிபாட்டை அவர்கள் ஜாதகத்திலே தசாபுத்திக்கேற்ற தெய்வ வழிபாடு அல்லது சப்தம ஸ்தானாதிபதி எந்த இடத்திலே வந்திருக்கிறாரோ, யாருடைய காலை அண்டி இருக்கிறாரோ, வைத்தியம் கை பார்த்து சொல்வது போல ஜோதிடம் கால் பார்த்து சொல்ல வேண்டும். அந்த நட்சத்திர கால் பார்த்து அதற்குரிய பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு திருமண தடை அகலும். சரி, நண்பர்கள் அல்லது தொழில் கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்கிற பொழுது எந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னா, மீன லக்னத்திலே பிறந்தவர்கள், கடக லக்னத்திலே பிறந்தவர்கள், ரிஷப லக்னத்திலே பிறந்தவர்கள், மிதுன லக்னத்திலே பிறந்தவர்கள், துலாம் லக்னத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களாம். அப்படிப்பட்ட லக்னத்தில் பிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டால் லைஃப் பார்ட்னர் அல்லது தொழில் பார்ட்னராக இருக்கிற பொழுது அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படாது. அனுசரித்து போகிற ஆற்றல் உண்டு. என்ன மாதிரி தொழில் செய்யலாம்? 10க்கு அதிபதி புதன். ஆகையினாலே அவர்கள் எழுத்துத்துறை, கலைத்துறை, ஆன்மீகம், ஜோதிடத்துறை, அச்சகத்துறை, காகித வணிகம், நூற்பாலை, நடனம், ஓவியம், இது மாதிரி உள்ள துறைகளையெல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஏஜென்சிஸ் எல்லாம் அவர்களுக்கு ஒத்து வரும். தெய்வ வழிபாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு புதன்கிழமையும் விரதமிருந்து அவர்கள் திருமால் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். திருமாலிலே உங்களுக்குரிய விதம் நின்ற கோலமா, அமர்ந்த கோலமா, படுத்த கோலமா என்று பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த மாலவன் வழிபாடும் மாருதி வழிபாடும் நீங்கள் வார வழிபாடாக மேற்கொண்டாலும் கூட சிறப்பு வழிபாடாக விஸ்வரூப தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். கன்னிலக்கணக்காரர்கள் விஸ்வரூப தெய்வங்களை வழிபட்டால் விரைவிலே அவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இதுபோன்ற ஒவ்வொரு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு அவருடைய குணாதிசயங்கள், அவர்கள் வழிபாடு, வருங்கால நலனுக்காக என்ன மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்று 11லே சஞ்சரிக்கின்றார். எனவே அந்நிய தேச தொடர்பு கூட அனுகூலமானதாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். அஷ்டமத்தில் சனி இருப்பதாலும் இன்றைக்கு கிழமை சனி என்பதாலும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசினியர்களே, 7லே புதன் சனி. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரிக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு வளர்ச்சிக்கு உறுதுணை புரிய நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. வீடு கட்ட எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள்.
மிதுன ராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வர். வியாபார விரோதங்கள் விலகும். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாள். இன்றைக்கு அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளிலே வெற்றி உண்டு. சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்றைக்கு விரும்பி வந்து சேரலாம். அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, ஜென்ம ராகு. விடிகாலையிலேயே உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட போகிறது. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் தடைகள் உருவாகலாம். வேற்றுமொழிக்காரர்களால் விருப்பம் உங்களுக்கு நிறைவேறும். 7லே செவ்வாய் இருக்கிறார். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். சனிக்கிழமை என்பதாலும் அர்த்தாஷ்டமச்சனி நடப்பதாலும் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எள் தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாட்டங்கள் அகன்று வருமானம் கூடும் நாள். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இன்றைக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாள். இன்றைக்கு மாற்றங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். குடும்ப சுமை கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. விலையுந்த பொருட்களை கையாளுவதிலே கூட கவனம் செலுத்துங்கள். 7ரை சனியின் ஆதிக்கம் இருக்கும் வரை எச்சரிக்கை தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உன்னத வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாள். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பும் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பெண்களால் பெருமை சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விருதுகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வியாபார வளர்ச்சி உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இதயம் மகிழும் நாள். இன்றைக்கு லாபம் இருமடங்காக உயரப்போகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் அவர்களுக்கு கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் வரலாம். வளர்ச்சி கூடுகின்ற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு துணையாக இருப்பவர்களால் வந்த துயரங்கள் அகலும் நாள். தோள் கொடுத்து உதவ நண்பர்கள் முன் வருவார்கள். நேற்று பாதியிலேயே சில பணிகள் நின்றிருக்கலாம். அது இன்று மீதியும் தொடரும். பெண்களால் பெருமை சேரும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழாக்களில் கலந்து கொள்ள அழைப்புகள் வரலாம். உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் ஏற்படும் நாள். கூட இருப்பவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். இன்றைக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். விலையுந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுகிற நாள் இந்த நாள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.